ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலை வந்து நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பார்க்குறாங்க. நான் நிறைய சேவிங் வீடியோஸ் அதெல்லாம் பற்றி போடுறப்ப எங்களால் சேவ் பண்ணவே முடியலங்க. ஹஸ்பண்ட் கொடுக்குற காசு வந்து பட்ஜெட் பிளான் பண்ணி தான் பண்ணுறோம். பட் இருந்தாலும் ஒரு 500 ருபீஸ் கூட எங்களால் சேவ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சில பிஸ்னஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் சாதாரணமாக உள்ள ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான். என்னோடய ஹோம் டவுன் தெரியும், சிவகாசி. ஸோ அங்கே உள்ள ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் இந்த மாதிரி அவங்களோட க்ரியேட்டிவ் திங்ஸை வச்சு அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க, அதே மாதிரி உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் எப்படி ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட்டு நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இதில் ஜஸ்ட்டு நீங்கள் வீட்டில் அன்றாட பார்க்குற வேலையில் நீங்கள் ஒரு 1 or 2 hours ஒதுக்குனீங்க அப்படின்னா மந்த்லி மினிமம் நீங்கள் வந்து ஒரு 4000 to 5000 ருபீஸ் வந்து ஈஸியாகவே சம்பாதிக்கலாம். நான் இப்போ இதில் வந்து ஒரு 10 டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் கொண்டு வந்திருக்கேங்க. ஸோ இது வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கவும் செய்யலாம். இல்லை ஒரு சில பேருக்கு இதன் மூலமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாஸ் கூட கிடைக்கலாம் உங்களுக்கு. ஸோ நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேப்பர் பேனாக எடுத்து வச்சுக்கோங்க கையில். ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. நான் வந்து எது நல்லா வரும் உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்களே யோசிங்க. நீங்கள் இதில் ரொம்ப டேலண்ட் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற விஷயங்களை ஒரு 5 விஷயங்கள் நீங்கள் எழுதுங்க. அது நீங்கள் வந்து சமைக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், கோலம் போடுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டை நீங்களே வந்து நிறைய விஷயங்கள் வச்சு வேஸ்ட்டு திங்ஸ் வச்சு நீங்களே அலங்கரிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி என்ன டேலண்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போனால் நான் வந்து என்னென்ன ஐடியாஸ் உங்களுக்கு நான் சொல்ல காத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொல்லியிருக்க இந்த 10 ஐடியாஸில் நீங்கள் எதில் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட் நம்பரை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை விட எக்ஸ்ட்ராடினரியாக என்கிட்ட ஒரு திறமை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ உங்களோட புது முயற்சியை தொடங்க போகிறீங்க அப்படின்னா அதை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களா, கேலி பண்ணுவாங்களா, இந்த இதையே நீங்கள் யோசிக்காதீங்க. யார் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களால முடியாத விஷயத்த நம்ம செய்கிறப்ப அந்த பொறாமையில் தான் அந்த கிண்டலும் கேலியும் வருமே தவிர நம்ம வந்து எங்கே முன்னேறிடுவோமோ அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் அது எல்லாமே வரும். ஸோ நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதீங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணுறவங்கள உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இல்லைங்க எனக்கு அப்படி யாருமே இல்லை அப்படின்னா கூட கவலைப்படாதீங்க. சாமிக்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. நல்லா ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஸ்டிச்சிங் ஓல்டு டான் கிளாத்ஸ், அதாவது கிழிந்த துணிகள் தைத்து கொடுப்பது. ஆமாங்க, இது நிஜமாகவே ஒரு சூப்பர் பிஸ்னஸ். நாங்கள் சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி கிழிஞ்ச துணி வந்து தைச்சித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ மொதல் விளையாட்டாக தாங்க ஆரம்பித்தாங்க. பட் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து 300 to 400 ருபீஸ் ஜஸ்ட் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணாலே அவங்க வந்து அந்த வெறும் கிழிஞ்ச துணி ஓரம் அடிக்கிறது, கை தைச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் தான். ஸோ இதை செஞ்சே மாதம் வந்து தாராளமாக ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கங்க. இது போக வந்து சாரீ ப்ரீ பிளேட்டிங் பண்ணி கொடுக்குறது, அதே மாதிரி சாரிக்கு வந்து ஒரு குஞ்சம் வச்சு தைக்கிறது. நம்மலாம் சொல்லுவோம் ஒரு பட்டன் பிஞ்சிருக்கா சரி தச்சுருவோம் அப்படின்னு நினைப்போம். பட் தைக்க முடியாமல் அந்த ஷர்ட்டை வந்து போடாமல் பல நாள் வச்சுருப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி சின்னதாக ஷர்ட்டுக்கு பட்டன் தைக்கணுன்னா கூட ஒரு 10 ருபீஸ் அப்படின்னு ஒரு பட்டன் தைக்கிறதுக்கு வாங்க தான் செய்கிறாங்க. ஏன்னா அந்த வேலை நம்மளுக்கு வந்து டைம் இல்லை செய்கிறதுக்கு. அப்படிங்கிறப்ப அதை செஞ்சு கொடுக்க அவங்க ரெடியாக இருக்கிறப்ப நம்ம அந்த 10 ரூபா கொடுத்து தச்சு வாங்கிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கோ, இது வந்து ஸ்டிச்சிங்கிறது ஒரு சின்ன க்ளூ தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா கோலம் போடுதல் ஃபார் ஃபங்க்ஷன். இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன மண்டபம் இருக்குங்க. அந்த மண்டபத்தில் வந்து என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டினாப்லே உள்ள ஃப்ரெண்டு வீட்டில் வந்து அவங்க வந்து நல்லா கோலம் போடுவாங்க.
அவங்களோட மாமியார், அப்புறம் அவங்க அவங்க அப்புறம் அவங்களோட கசின் சிஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி கோலம் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்காங்க. சாதாரணமாக நம்ம வீட்டில் போடுற கோலத்தை வந்து மார்கழி மாதம்லாம் போடுவோம் பார்த்திங்களா, அதை ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி 4க்கு 4 இல்லை 5க்கு 5 8க்கு 8 அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இல்லை எத்தனை அடிக்கு எத்தனை அடி போடணும் அப்படிங்கிறத அதுக்கு தகுந்தாப்பில் ரேட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ ஒரு பெரிய கோலம்லாம் போடுறப்ப வந்து ஒரு 4 பேர் ஹெல்ப்புக்கு வச்சுக்கிறாங்க. பட் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த பெரிய கோலம்லாம் போடுறதுக்கு ஒரு 5000 to 6000 சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த இதை கொடுக்குறதுக்கு அவங்களும் ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கோலம் போடுறது உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் வந்து நல்லாவே சம்பாதிக்கலாம். அதுக்கு தான் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன் நான். இந்த கோலம்லாம் வந்து என்னோடய பொண்ணு வந்து மார்கழி மாதம் போட்ட கோலம் தான். ஸோ நான் வந்து இந்த கோலம் பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங் வேணுமேன்னு சொல்லி இதை போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த கோலத்தை வந்து ஃபங்க்ஷன் கோலத்தோடு கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூ கட்டி கொடுத்தல், ஃப்ளவர் ஹாரம் மேக்கிங். ஃப்ளவர் ஹாரம் மேக்கிங் அப்படின்னதும் நீங்கள் என்ன யோசிப்பீங்க அப்படின்னு தெரியுதுங்க. அந்த பெட்டல் ரோஸ்லலாம் செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஹாரம் அந்த மாதிரியும் சொல்கிறது இருக்குது. அதுவும் நிறைய பேர் மேக் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கெலாம் நல்ல காசே வந்து கிடைக்குதுங்க. ஆனால் அது வந்து கற்றுக்கிடணும், நம்ம கற்றுக்கிட்டு தான் செய்ய முடியும். நான் வந்து சொல்ல வந்தது இப்போ வந்து நார்மலாக பூ கட்டி கொடுக்குறது. நார்மலாக இந்த பிச்சிப்பூ, முல்லைப்பூ, அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ இதெல்லாம் வந்து கட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கட்டி கொடுக்குறது தான். நாங்கள் எப்போயுமே ரெகுலராக ஊரில் என்ன செய்வாங்க அப்படின்னா, அம்மா வந்து ஒரு 100 கிராம் பூ இல்லை 200 கிராம் பூ வாங்கி அந்த ஒரு அக்கா வந்து கட்டி கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். ஸோ அவங்க வீட்டில் வந்து ஆஃப்டர்நூன் வந்து அவங்க ஃப்ரீ டைமில் நமக்கு அந்த பூவை வந்து நம்ம கொடுத்து ஒரு 2 ஹவர்ஸில் வந்து கட்டி ரெடியாக வச்சுட்டாங்க அப்படின்னோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் பூவுக்கு ஒரு நல்லா 2 முழம் பூ வந்து கிடைக்கும் நமக்கு. அதையே கடையில் வாங்க போனீங்க மறுநாள் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நமக்கு ஒரு 150 ருபீஸ் கிட்ட ஆயிருங்க. ஆனால் நம்ம வந்து உதிரி பூவாக வாங்கி கட்டுறப்ப அவங்க வந்து கட்டுக்கூலியாக எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னா, ஒரு 100 கிராம் பூக்கு 30 ரூபா கேட்பாங்க. 100 கிராம் பூ ஒரு 50 ரூபான்னு நினச்சிக்கோங்க, 80 ரூபாயில் முடிஞ்சிடும் நமக்கு. ஸோ நமக்கு ஒரு 70 ருபீஸ் சேவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு 30 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸோ இதே மாதிரி மந்த்லி அவங்க கண்டிப்பாக தாராளமாக ஒரு 3000 to 4000 ருபீஸ் இந்த மாதிரி பூ கட்டி கொடுக்குறவங்க. ஸோ வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்க அந்த மாதிரி தெரிஞ்சவங்க, ஓ இவங்க வீட்டில் பூ கட்டி கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் வந்து கேட்டு கட்டி கொடுக்குறாங்க. ஸோ ஜஸ்ட்டு வீட்டில் இருந்து எந்த முதலீடும் போக தேவையில்லை. பூவும் நீங்களே கொடுத்துருவீங்க, நூல்கண்டு நீங்களே கொடுத்துருவீங்க. ஸோ அதுக்கு அவங்க வந்து கட்டி கொடுக்குறது தான். அவங்களோட டேலண்ட்டை வந்து பணமாக மாற்றிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் ஷாப்பு, அதாவது ஹோம்மேடு. அதாவது இங்கே ஈவினிங் வந்து பக்கத்தில் வந்து ஒரு தாத்தா வந்து சுண்டல் போட்டு விற்பாருங்க. டெய்லி வந்து ஒரு சின்ன வாளி, ஒரு 3 வாளி வச்சுருப்பாங்க. அந்த 3 வாளிலையும் 3 வெரைட்டி சுண்டல் வச்சுருப்பாங்க. அது போக கொழக்கட்டை, இல்லை ஒரு நேரம் களி, இந்த மாதிரி கிண்டி கொண்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ டெய்லி வந்து ஒரு 3 வெரைட்டியாக இருக்கும். ஒரு சுண்டல் கண்டிப்பாக இருக்கும், ஒரு கொழக்கட்டை, அப்படி இல்லைன்னா ஒரு களி, 2 வெரைட்டி சுண்டல் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு. ஒரு 2 ஹவர்ஸ் கூட இருக்காதுங்க, அவர்கிட்ட எல்லாமே வந்து விற்றுரும். அவங்க வந்து லிமிட்டடாக தான் கொண்டு வருவாங்க, பட் லிமிட்டடாகவே அது விற்றுரும். என்ன அப்படின்னா, அந்த ஸ்கூல் விட்டு வெளியேற பசங்க வந்து ஈவினிங் வந்து டியூஷன் போகிறப்ப அதை வாங்கிட்டு போவாங்க. வேலைக்கு போயிட்டு வர்றவங்க கூட இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததும் டயர்டாக இருக்கும், நம்ம எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக அந்த சுண்டலுங்கிறது வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் அதை விரும்பியும் வாங்குகிறாங்க அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கிட்டேயும் நீங்கள் வந்து ஒரு ரோடு சைடில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து வச்சா போகும் அப்படின்னு நினச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 வெரைட்டி சுண்டல் வச்சு இங்கே சுண்டல் கிடைக்கும் அப்படின்னு போட்டாச்சு அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு 3 o'clockலேருந்து 5 o'clock வரையும் இங்கே சுண்டல் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அங்கே. ஸோ இது வந்து ஒரு சும்மா ஸ்நாக்ஸுன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக தெரியும், ஒரு மாவு உருண்டை பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம ஒரு தடவை செஞ்சு வச்சிடலாம். ஸோ ஸ்கூல் கிட்ட வீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. ஸோ நைட் டின்னர், அதாவது மெயினாக வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு அந்த நைட் நேரம் வந்து என்ன செய்கிறது அப்படிங்கிறதே தெரியாது. உடனே என்ன செய்வாங்க, ஆர்டர் போட்டுருவாங்க. ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு ஏதாவது சாப்பிடுவாங்க. ஸோ பட் இங்கே பக்கத்தில் வந்து ஒருத்தங்க அதுக்குன்னு என்ன ஆரம்பித்தாங்கன்னா, இங்கெல்லாம் நிறைய அப்பார்ட்மெண்ட் டைப் உண்டு. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க நிறைய வேலைக்கு போயிட்டு வரவங்க இருந்தனால அவங்க அந்த கம்யூனிட்டியில் வந்து டெய்லி இங்கே வந்து சப்பாத்தி கிடைக்கும்,
ரொட்டி வந்து கிடைக்கும். உங்களுக்கு கிரேவி வேணும்னா நீங்கள் வந்து அன்னைக்கு மார்னிங்கே சொல்லிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து அந்த கிரேவி ரெடி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் போட்டு ஆரம்பித்தாங்கங்க. பட் நிஜமாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அவங்களுக்கு. ஒரு சப்பாத்தி ரேட் வந்து நாமினலாக தான், அதாவது வீட்டில் தான் மாவு அரைப்பாங்க, வீட்டில் செய்கிற மாதிரியே தான் செய்வாங்க அவங்க. ஸோ ஒரு சப்பாத்தி அப்படிங்கிறது வந்து ரொட்டிங்கிறது 10 ருபீஸ், சப்பாத்தி கொஞ்சம் பெரிய சைஸ்னால் 15 ருபீஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ கிரேவி வந்து நீங்கள் என்ன கிரேவி கேட்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்க அதுக்கு சார்ஜ் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு. அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நிறையா பேச்சுலர்ஸ் வந்து இருப்பாங்க, பக்கத்தில் வேலைக்கு போயிட்டு வந்து தங்குறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த இந்த மாதிரி அவங்க செஞ்சு கொடுக்குறது தெரிஞ்சு நிறைய பேர் இப்போ வந்து அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ ஒரு ஹோம்மேடு ஃபுட்டு வந்து கிடைக்குது அப்படிங்கிறப்ப நிறைய பேர் அதை ப்ரெஃபர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல பிஸ்னஸாகவே இருக்குதுங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் டேக்கிங். டியூஷன் அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய டிகிரி படிச்சிருக்கணும் அதுக்கு அப்படிங்கிறது நான் சொல்ல வரலைங்க. இப்போ நான் வந்து வீட்டில் வந்து மேக்ஸ் டியூஷன் எடுக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு எம்எஸ்சி பிஎட் வந்து மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து டீச்சராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன், லெக்சரராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மேக்ஸ் மட்டும்தான் டியூஷன் எடுப்பேன். ஈவினிங் வந்து ஒரு 4:30 to 7 சொல்லி 2 பேட்சாக மேக்ஸ் எடுப்பேன் நான் உங்களுக்கு. ஸோ என்னோடய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வீட்டில் ஒரு ரூமில் ஒரு டைனிங் டேபிள் போட்டிருப்பேன், சுற்றி ஒரு 6 சேர் தான் போட்டிருப்பேன் உங்களுக்கு. அந்தளவுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நான் எதுவும் பண்ணிக்கல. இந்த பிளாக் போர்டு மட்டும் நான் வந்து வாங்கி மாட்டியிருந்தேங்க. ஏன்னா கொரோனா சமயத்தில் நம்ம ஆன்லைன் டியூஷன் எடுக்கிறப்ப எனக்கு பிளாக் போர்டு வந்து தேவைப்பட்டது. ஸோ அதனால் அப்போ வந்து பண்ணது தான். இப்போ வந்து ஆன்லைனே கிடையாது, வெறும் ஆஃப்லைன் தான். வீட்டுக்கு வந்து டேரெக்டாக படிக்கிறது தான் பிள்ளைங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து ஜஸ்ட்டு தமிழ் தான் உங்களுக்கு. அதாவது 3rd, 4th, 5th அந்த 3rd லாங்குவேஜ்னு வரும் பார்த்திங்களா, தமிழ், ஹிந்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய டிகிரி படித்தவங்கலாம் கிடையாது. பட் அவங்களுக்கு மாதம் சாலிடாக ஒரு 5000ரூபாலேருந்து 7000ரூபா வரையும் நல்ல ஒரு வருமானம் வருது அவங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜஸ்ட்டு அவங்க 12th வரையும் தான் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸில் ஒரு சின்ன டிகிரி முடிச்சிருக்காங்க அவங்க, அவ்வளோதான். அவங்க வந்து எல்கேஜிலேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரையும் உள்ள பிள்ளைகளுக்கு வந்து டியூஷன் எடுக்கிறாங்க. சாலிடாக மாதம் ஒரு குழந்தைக்கு வந்து 1500லேருந்து 2000ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 6-7 குழந்தை வந்தாலே போதுங்க, மாதம் 10,000க்கு மேலே சம்பாதிச்சிட்ருக்காங்க. டெய்லி அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours தான். இதே மாதிரி அவங்க வந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி சம்மர் வெக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு 15 days கிளாஸ் அந்த மாதிரி போட்டு நல்ல ஒரு இன்கம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா க்ரோஷெட் மேக்கிங், கூடை பின்னுதல், அதே மாதிரி ரெசின் ஆர்ட்லாம் இப்போ பண்ணுறாங்க உங்களுக்கு. அது மாதிரி ஃபோட்டோஸை வச்சு நிறையா ரெசின் ஆர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹேண்ட் ஒர்க் வந்து பண்ணுறாங்க, ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணுறாங்க. ஆரத்தி பிளேட் டெக்கரேஷன் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து இப்போ கல்யாண வீட்டுக்கெலாம் சீர்வரிசை பிளேட் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது கூட மொத்தமாக எடுத்து பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மாடல் மேக் பண்ணி அதை கூட நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஒரு ஃபேஸ்புக் ஐடி இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் எதுலனாலும் சென்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக இதை பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடலாம் நீங்கள். ஸோ இந்த ஃப்ளவர் வேணி மேக்கிங்லாம் வந்து எங்கள் ஹோம் டவுனில் தான் ஒருத்தங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து முன்னாடியே ப்ரீ ஆர்டர்ஸ் எடுத்து இவங்க பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ்லேயே பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஆரி ஒர்க் வச்சு நமக்கு ப்ரோச் மாதிரி, ஆரத்தி பிளேட் டெக்கரேஷனு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு 15 ருபீஸ் 20 ருபீஸ்க்கே வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. ரிட்டன் கிஃப்டாக வந்து ஒரு பர்த்டே கொடுக்குறது. மெயினாக அவங்க பர்பஸ் என்ன ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இந்த வரலட்சுமி பூஜை, அதுக்கப்புறம் நவராத்திரி, அதுக்கெலாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க இந்த மாதிரி பின்னுறதை வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் பேஜ் தொடங்கி நிறைய இந்த மாதிரி அவங்க வந்து போட ஆரம்பித்ததுலேருந்து அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது. பார்த்திங்கன்னா சீர்வரிசை பிளேட் டெக்கரேஷன் தான் அவங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து சீர்வரிசை பிளேட் வந்து நமக்கு கல்யாண வீட்டுக்கெலாம் நல்லா கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், நம்மளாலே செய்ய முடியாதுங்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு தடவை வந்து ஒரு ஃப்ரெண்டு மேரேஜுக்கு செய்யுங்களேன், செஞ்சுட்டு அதே ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் உங்களுக்கு வந்து கிடைக்க தாங்க செய்யும். எல்லாமே நான் சொல்லியிருக்க ஐடியாஸு சக்ஸஸ்ஃபுல்லாக போன ஐடியாஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காய்கறி கட் செய்து கொடுத்தல். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா
வீட்டுக்கிட்ட உள்ள ஒரு காய்கறி கடையிலே பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்காக என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, ஒரு 1/4 கிலோ பீட்ரூட்டை வந்து பொடுசா கட் பண்ணி வச்சுருப்பாங்க பொரியலுக்கு ஏத்தாப்புல. அது மாரி சாம்பாருக்கான காய்கறி அப்படிங்கிற மாரி போட்டு, அது ஒரு பாக்கெட் வந்து ₹30 அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஒரு 2 கேரட்டு, ஒரு 2 கத்திரிக்காய், ஒரு முருங்கக்காய் அந்த மாரி போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாரி சாம்பார் வெங்காயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கிலோ சாம்பார் வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருப்பாங்க. ஆனா, அது டபுள் த ரேட்டா தான் இருக்கும் உங்களுக்கு. அதே மாரி கார்லிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 100 கிராம் பூண்ட வந்து உரிச்சு வச்சுருப்பாங்க. அதுவும் ரேட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா வாங்குறதோட டபுளா தான் இருக்கும் உங்களுக்கு. மெயினா இங்க வந்து வாழைப்பூ இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து கிளீன் பண்ணி குடுப்பாங்கங்க. வாழைப்பூவ கடையில வாங்குனீங்கன்னா ₹30ங்க. அதுவே கிளீன் பண்ண வாழைப்பூவ வாங்குனீங்க அப்படின்னா ₹60 கிட்ட வந்துரும் உங்களுக்கு. பட் நமக்கு அந்த வாழைப்பூ உரிக்கிற டைம் வந்து சேவ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இதே மாரி ஒருத்தவங்க வந்து முருங்கைக்கீரை வந்து கட்டு ₹20ங்க. அதுவே வந்து அவங்களே கை பார்த்து ஆஞ்சு, அந்த ஒரு கீரை கட்ட நமக்கு வந்து அதே கவரில் போட்டு குடுப்பாங்க. ஸோ அதுனா வந்து 30, 35 அந்த மாரி வாங்கிக்கிடுவாங்க உங்களுக்கு. இது வந்து ஒரு வயசான அம்மா வந்து ஒரு காய்கறி கடையில் உட்காந்துருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னோம்னா, காய் வாங்கி குடுத்துட்டோம்னா, நமக்கு வந்து க்ளீன் பண்ணி கூட வச்சுருப்பாங்க. கீரை, இந்த மாரி வாழைப்பூ, இந்த மாரி ஐட்டம்லாம் பெரண்டை அந்த மாரி ஐட்டம்லாம் அவங்க க்ளீன் பண்ணி நமக்கு குடுத்துருவாங்க. அந்த க்ளீன் பண்ணதுக்கு வந்து ஒரு ₹20, ₹30ன்னு சார்ஜ் பண்ணி வாங்கிக்கிடுவாங்க நம்மட்ட. காய்கறி கட் பண்ணுறதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நினைக்காதீங்கங்க. ஏன்னா, இந்த பரபரப்பான வாழ்க்கையில வந்து காய்கறி கட் பண்ணி சமைக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம நெறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ரெடிமேடா வந்து காய் கட் பண்ணி குடுக்குறோம் அப்படிங்கிறப்ப, கண்டிப்பா அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா தாங்க போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இதே மாரி ஒரு ஃப்ரெண்டு வந்து சாம்பார் பொடி, மிளகாய் பொடி, கருவேப்பிலை பொடி, சத்து மாவு, குளியல் பொடிலாம் அவங்க வீட்டுக்கு செய்கிறப்ப, நான் வேலைக்கு போயிட்டு இருந்தப்பலாம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கெல்லாம் இதெல்லாம் செய்ய டைம் கிடையாது. அப்போ அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா, "நீங்கள் செய்கிறப்ப எனக்கு சேர்த்து செய்யுங்க. எவ்வளோ அமௌண்ட்டு அந்த சார்ஜ் வந்து கண்டிப்பா என்ட்ட வாங்கிக்கோங்க" அப்படின்னு சொல்லிருவேன் நானு. சத்து மாவு, குளியல் பொடிலாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட அம்மா வந்து ஃப்ரெண்டுக்காக செஞ்சு அனுப்புவாங்க. அங்கேருந்து கொரியர் அனுப்புவாங்க. அப்போ இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள 4, 5 பேர் கேட்டதும், அவங்க இப்போ இதை வந்து ஒரு பிஸ்னஸாகவே எடுத்து பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ஒருக்க இதை வந்து அரைக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாகவே வந்து நமக்கு வந்து மந்த்லி மந்த்லி அவங்க வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொருத்தங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட சொந்த ஊர் வந்து மதுரை. மதுரையில வந்து உள்ள ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் வந்து எப்பயுமே வந்து நைட்டீஸ் வந்து மொத்தமா எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்குவாங்க அவங்க. ஸோ அந்த ஷாப்பில் உள்ள ஒரு ரீசெல்லர் குரூப்பில் அவங்க ஜாயின் ஆகி, அங்கே குடுக்குற ப்ராடக்ட்ஸை இவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி, அதில் போட போட யாராவது சாரீ கேட்குறாங்க, நைட் ட்ரெஸ் கேட்குறாங்க, நைட் பேண்ட் கேட்குறாங்க. இந்த மாரி வந்து அவங்க சின்ன சின்னதா தான் விற்க ஆரம்பிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மந்த்லி வந்து சாலிடா அவங்க வந்து 5000 to 7000 ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்க உட்கார்ந்த இடத்துலயே வாட்ஸ்அப்பில் இங்கிட்டு அனுப்புறத அங்கிட்டு தூக்கி போடுறாங்க. அவ்வளோதான். ஸோ யாராவது ஆர்டர் கொடுத்தாங்கன்னா, அதை வந்து டைரெக்ட்டா அந்த கடைக்கே சென்ட் பண்ணிருவாங்க. அவங்க வந்து பார்சல் பண்ணிருவாங்க. ஸோ இவங்க கொரியர் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. அந்த ட்ராக்கிங் ஐடி மட்டும் அவங்ககிட்ட வாங்கி இங்கே செல் குடுக்குறது தான் உங்களுக்கு. நைட்டில ஆரம்பிச்சது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்லரி, பேங்கிள்ஸு இது மாரி ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணி குடுக்குறது அப்படின்னு சொல்லி நெறைய பார்க்குறாங்க அவங்க இப்ப. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சண்டே ஃபுட் மேக்கிங். சண்டே மட்டுங்க மோஸ்ட் ஆஃப் த வீட்ல வந்து நான்வெஜ் தான் எடுப்பாங்க. ஸோ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நான் மார்க்கெட்டுக்கு போறேன், யாருக்காவது வேணுமா ஃபிஷ்ஷு தான் மெயினா. ஃபிஷ்ஷு, இறாலு, நண்டு அந்த மாரி. வேணும் அப்படின்னா, நான் மொத்தமா அங்கேருந்து வாங்கிட்டு வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பிரிச்சுக்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு அப்படி தான் வந்து பிரிச்சுட்டு இருந்தவங்க, நாளடைவில என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து எனக்கு இறால் வச்சு எனக்கு தெரியாது செய்ய. நீங்க எனக்கு செஞ்சு குடுக்குறீங்களா? நான் அதுக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். இப்போ வந்து ஃப்ரைடேவே மெனு சொல்லிருவாங்க. இந்த சண்டே வந்து இந்த பிரியாணி செய்ய போறேன், இந்த சிக்கன் தொக்கு செய்ய போறேன், இல்ல இறால் தொக்கு செய்ய போறேன், நண்டு மசாலா செய்ய போறேன், அந்த மாரி லிஸ்ட்டு சொல்லிருவாங்க. கண்டிப்பா 3 கிரேவி, 3 சைட் டிஷ் வச்சுருப்பாங்க. ரைஸ் மட்டும் நம்ம வேணா நம்ம வீட்ல ஆக்கிக்கலாம். மத்ததெல்லாம் வந்து அவங்கள்ட்டயே வாங்கிக்கிற மாரி இருக்கும். ஸோ சீரியஸா சொல்றேங்க. வேலைக்கு போகிறவங்கலாம் வந்து அந்த சண்டே மட்டும் தான் ஃப்ரீயா இருப்பாங்க. அன்னைக்கு வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப, நம்ம சாதம் மட்டும் ஆக்கிட்டு, இந்த மாரி அவங்கக்கிட்ட கிரேவி மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டோம்னா, ஒரு ஃபுல்ஃபில்லான சண்டே வந்து ஃபினிஷ் பண்ணலாம். வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு வந்து அந்த ஒரு அருமை தெரியுங்க. நமக்கு வந்து அந்த சண்டே வந்து கொஞ்சம் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாம, திரும்ப ஒரு நான்வெஜ் எடு செம அப்படிங்கிறப்ப, இது வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸாவே பார்த்தேங்க. இப்பயும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்ன இத்தனை பிஸ்னஸ் ஐடியாஸில் உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து யோசித்து பாருங்கங்க. இல்லை உங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே எல்லாருக்கும் சக்ஸஸ் வந்துடாதுங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம வந்து மனதார செய்கிறப்ப அந்த செயல் வந்து பாராட்டப்படும். கண்டிப்பாக அதுக்கான வெகுமானம் நமக்கு கிடைச்சே தீருங்க. தங்கம் விலை கூடிக்கிட்டே போகுது, எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு நிறையா சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் இருக்குது, நான் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நான் வந்து வீடியோஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க. சாரி, நான் நாளைக்கு அல்லது நாளன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருக்கவங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கு இன்னும் ப்ரமோஷன் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்மளோட வியூவர்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேங்க. உங்களோட ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உங்களோட ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்கிறேன். உங்களோட எல்லாருமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹவுஸ் ஒய்ஃபில் இருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் விமனாக மாறுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களோட ஐடியாஸையும் கண்டிப்பாக மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.